டார்க் மேன் கதை. நகரத்தில் எல்லோருக்கும் பிடித்த ஒரு ஹீரோ இருந்தான். அவன் பெயர் டார்க் மேன். மனித உடல், நாயின் தலை, ஆனால் இதயம் முழுக்க நல்லது. அவன் காவல்துறையில் வேலை செய்தான், ஆனால் அவன் வேலை சாதாரணம் இல்லை. நகரத்தை பாதுகாப்பது அவனது கடமை. ஒரு நாள் நகரத்தில் வித்தியாசமான சத்தங்கள் கேட்டன. கடைகள் இரவில் தானாகவே திறந்து பொருட்கள் காணாமல் போனது. மக்கள் பயந்தார்கள். இது யார் வேலை என்று எல்லோரும் பேசினர். டார்க் மேன் தனது கூர்மையான நாயின் மூக்கை பயன்படுத்தினான். தரையில் இருந்த சிறிய வாசனையை பின்தொடர்ந்தான். அந்த வாசனை அவனை பழைய களஞ்சியத்துக்கு அழைத்துச் சென்றது. அங்கே சின்ன சின்ன பூனைகள். அவை பசியால் உணவை எடுத்திருந்தன. ஆனால் மக்கள் அவைகளை திருடர்கள் என்று நினைத்தார்கள். டார்க் மேன் கோபப்படவில்லை. அவன் மெதுவாக அமர்ந்து அந்த பூனைகளிடம் பேசினான். பசிக்காக செய்த தவறு புரியும், ஆனால் திருட்டு சரி இல்லை என்றான். அடுத்த நாள் டார்க் மேன் ஒரு நல்ல தீர்வு கண்டான். அந்த பூனைகளுக்காக ஒரு சிறிய உணவு கூடம் ஏற்பாடு செய்தான். மக்கள் உதவ வந்தார்கள். பூனைகளும் மகிழ்ச்சியுடன் மாறின. நகரம் மீண்டும் அமைதியானது. மக்கள் டார்க் மேனை பாராட்டினார்கள். ஆனால் டார்க் மேன் சொன்னான், வலிமை மட்டும் ஹீரோ ஆகாது, கருணைதான் உண்மையான சக்தியும். அந்த நாளிலிருந்து டார்க் மேன் நகரத்தின் காவலன் மட்டுமல்ல, அவன் அனைவரின் நண்பனும் ஆனான். பாடம்: கருணையும் புரிதலும் இருந்தால் எந்த பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும்.